சார் விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் அடிங்கம்மா ஃபோன், விஜய்க்கு அடிங்க ஃபோன். அரசியல் கட்சி தலைவர் தானே, கரெக்டு தானே? சரி, அவங்க பிஏ கடிங்க. ரெக்கார்ட் பண்ணணுமா? எல்லாமே அப்படியே பண்ணணும். நான் சொல்கிறது பிஏ நீங்கள் அடிங்க, பிஏ கடிங்க. என்ன அரசியல் கட்சி இது? இது அரசியல் கட்சியா இது? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 100-150 போராட்டங்கள் பண்ணியிருக்கும் ஒரு வருஷத்தில். அப்போனா என்னது? பாதி நேரம் போராட்டங்களில் தான் இருந்திருக்கும், தெருவில் தான் இறங்கியிருக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு, ஜனநாயகன் படம் வரல, மத்திய அரசாங்கம் தடுத்துருச்சு, ஆமாம் எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இவர் படம் தடுக்கிறது தான் எங்கள் வேலை. அப்படியே வந்தாலும் கிழிச்சு தொங்க போட்டுவீங்க பாருங்கள். வந்த 10 படம் ஃப்ளாப்மா. அண்ணாமலை அண்ணனுக்கு வந்தது மாஸ். நாங்கள் தெருவில் இறங்கி நடந்து போனோம். 234 தொகுதியிலையும் குறைஞ்சது 3-5 கிலோமீட்டர் மக்கள் நடுவில் நடந்து போயிருப்போம். அது மாஸ். மக்களுக்காக நடந்திருக்கோம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். பிரதமர் வந்தாவே 100 அடி தான். நீ என்ன 2000 அடி தூரத்தில் நின்றுருக்க? அது மேலே எங்கேயோ நின்றுக்கிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும், அப்புறம் வேற எதையாவது சொன்னா தப்பாக போயிடும். விஜய் ஒரு பேக் போட்டு போறாரு, கிராஸ் பேக். அந்த பேக்கில் என்ன இருக்கு? ஸ்கிரிப்ட். இதெல்லாம் இனிமேல நாங்கள் கேட்க ஆரம்பிப்போம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்திருக்காரு. அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு நிகழ்வுகள் பற்றி பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜவேல் நாகராஜ் எங்க காணோம்? வருவார். அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா, வரல. ஓகே, சொல்லுங்க. தேர்தலேருந்து ஆளுநர் நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஆளுமை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர் பற்றி பேசலைன்னா எனக்கு ஆமாம், அன்றைக்கி அந்த எனர்ஜி பூஸ்டே அவர் தான். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பார்க்குக்கு போக முடியல, எல்லாம் பேசியிருப்பேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தலை எப்படி அவர் டிஃபைன் பண்ணுறாருன்னா, இது திமுக அதிமுக சண்டை, திமுக பாஜக சண்டைலாம் இல்லையா, தமிழ்நாடு மக்கள் வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய களமே. அப்படிதான் இருக்கா, தமிழ்நாடு மக்கள் சேர்ந்து என்டிஏ வீழ்த்துவாங்க அப்படிங்கிற ஃப்ரேஸை காயின் பண்ணியிருக்காரு. ஆட்சியில் இருக்கிறது திமுக, என்டிஏ எதிர்கட்சியில் தான் இருக்கோம் நாங்கள். எங்களை வீழ்த்துறதுக்கு என்ன இருக்குது? வீழ்த்தணும்னா யார் இப்போ அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தானே மக்கள் வீழ்த்தணும். யார் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியே 5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கின்னஸ் ரெக்கார்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது பொய் சொல்கிறது, அதிகமான பொய்கள் சொன்ன கின்னஸ் ரெக்கார்டு. இப்போ நார்மலாக சொல்லுவாங்கள்ல, இப்போ நான்லாம் இந்த அதிகமாக ஆர்கான் டொனேஷன் ட்ரைவ் எல்லாம் நடத்தி நான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். அது மாதிரி அதிகமான பொய்கள் சொன்னதில் கின்னஸ் ரெக்கார்டு ஒருத்தருக்கு கொடுக்கணும் இந்தியாவில் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம். அதாவது டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க சொன்ன எந்த அந்த சாதனையை அவங்க பண்ணலை. இப்போ வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய எதுவுமே அவங்க பண்ணலை. ஏதாவது முழுமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு இது சொன்னாங்களா, சொல்லலையா சார்? அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்துட்டாங்களா? இல்லை. அப்போ கொடுக்காதவங்களாம் யார்? தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி தகுதி இல்லை? இவங்களுக்கு தகுதி இருக்கா? தமிழ்நாடு ஆள்றதுக்கு தகுதி இருக்கா இவங்களுக்கு? இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா? ஸோ இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் குடும்பம். திமுக கூட கிடையாது. திமுகலையும் அங்கே எங்கே 1-2 நல்ல பேசுங்க இருப்போம், இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த குடும்பத்துக்கு எதிரான ஒரு எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன். சார், இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் யாருமே விரும்புறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா படிப்படியாக முன்னேறி வந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தெளிவாக இருந்தது, இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோன்னா தமிழ்நாடை நாசமாக்கிடுவார் தெரியும் அவருக்கு. கலைஞரோட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் கலைஞர் ரொம்ப தீர்க்கதரிசி. அவர் பெட்டில் படுத்தப்புறமா தான் இவர் சரி போ ஏதோ பாரு அப்படின்னாரு, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டார் இவருக்கு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ப நிதிக்கு ஒரு தம்பி பேர் நான் எப்பவுமே எங்கேயுமே சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இன்ப நிதிக்கு இப்போ ரசிகர் மன்றம் வர அளவுக்கு இன்றைக்கி கொண்டு போயிட்டாங்க. திமுக உள்ள இந்த கட்சி ஆரம்பித்தது யார்? அண்ணாதுரை இந்த குடும்பத்துக்காக ஆரம்பித்து கொடுத்தாரா? சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்,
இன்பநிதி இவங்களுக்காக ஆரம்பித்து கொடுத்தாரா அண்ணா, பேரறிஞர் அண்ணா? இந்த கட்சி ஆரம்பித்தது எதுக்கு? என்ன சித்தாந்தத்தில் ஆரம்பித்தது? என்ன கொள்கைகள் ஆரம்பித்தது? இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லையே உங்ககிட்ட. திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை முழுமையாக என்டிஏ பெற்று விட்டதா, இந்த கூட்டணி ரொம்ப பலமாக வலுவாக இருக்கிறது என்று? என்டிஏ பெற்று விட்டதா இல்லை யார் பெற்று விட்டதுன்றது கிடையாதுங்க. மக்கள் இன்னைக்கு வந்து இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்டிஏ வேணும் என்று முடிவு பண்ணிட்டாங்களா? வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாவே என்டிஏ வேணும் தான். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து விஜயும் அதே மாதிரி தான் முழக்கம் வைக்கிறாரு. விஜய் வந்து நான் இருக்கேன் சார், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை அவர் கொடுக்க சொல்லுங்கள் சார். ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஒரு அரசியல்வாதியா? நான் ஏன் இப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் வரேன். ஏன் வரேன்? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? பிஸ்னஸ் இல்லையா? ஃபேமிலி இல்லையா? பாலிடிக்ஸ் இல்லையா? ஏன் டைம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட உட்காடுறேன்? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் மக்களுடைய கேள்விகள். மக்களை நான் வந்து நேரடியாக எல்லா நேரத்திலும் சந்தித்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் பிஜேபி காரங்க கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கரெக்டாக மோடிஜி எல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் அவருடைய வாய்ஸை நாங்கள் எங்கே உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டிங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதானே அரசியல்வாதி, அதுக்கு தானே ப்ரெஸ்ஸு, அதுதானே இருக்குது. ஜேர்னலிசம் அதுதானே படிக்கிறீங்க. ஆனால் நான் ஜேர்னலிஸ்டே பார்க்க மாட்டேன், ஜேர்னலிஸ்டே சந்திக்க மாட்டேன். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் சார் என்டிடிவிக்கு. அது என்டிடிவி எங்கே கொடுத்தாரு? அது எப்படி இன்டர்வியூனா, அந்த ஜேர்னலிஸ்டாக இருக்காங்களா சார், அவங்க விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்க. விஜய் வந்து கேமராவில் என்ன பார்ட்டி கொடுத்தாங்களா வீட்டில்? நான் சொல்லவா? என்ன சார்? வேண்டாம், ஓப்பனாக சொன்னால் நல்லா இருக்காது. விஜய் வீட்டில் என்ன பார்ட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. நீ வா, அட்டாக் இனிமேல் தானே வரும் பாஸ். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் விஜயோட தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பாங்க சார். அதுதான் தனிப்பட்ட முறையில் யார் யார் பேசுகிறாங்கன்னா நாங்கள் எடுத்து பேசுவோம் இனிமேல். அது என்ன பேசியிருக்காருங்கிறது தனியாக அந்த ஆங்கர்ஸ்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க சார். யார் ஆங்கர்ஸ் தனியாக பேசுகிறாங்களா? தனியாக உட்காந்து என்டிடிவி நடத்தக்கூடிய அந்த சமிட்னாவே என்னது? கெட் டுகெதர் ஆஃப் லீடர்ஸ். கான்ஃபரன்ஸ்னால் பொதுமக்கள் எல்லாரையும் வரல. சமிட்னா லீடர்ஸ் ஒரு இடத்துல வர்றது தான் சமிட். அப்போ அந்த என்டிடிவி வந்து இந்த சவுத் இந்தியாவுக்கு சமிட் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாடு இது பண்ணுறாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாங்களா? பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்கல்ல. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போனாங்களா? ஹெச் ராஜா அண்ணா அவங்க எல்லா சீனியர் லீடர்ஸுமே எல்லா பார்ட்டிலேருந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தாங்க. தாவேக்காலேருந்து அருண்ராஜ் அவர்கள் வந்திருந்தார் சார். சார், வேர் இஸ் விஜய்? ஏன் உங்களுக்கு வந்து மக்களை சந்திக்கவோ, மக்களுக்கும் உங்களுக்கும் வந்து 2000 அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கேயோ பவன் கல்யாணம் அந்த மாதிரி நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மக்கள்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா அரசியலுக்கு வந்த அப்புறமா? சார், விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் அடிங்கம்மா ஃபோன், விஜய்க்கு அடிங்க ஃபோன். அரசியல் கட்சி தலைவர் தானே, கரெக்டு தானே? சரி, அவங்க பிஏ கடிங்க. நம்பர் இல்லை ரெக்கார்ட் பண்ணணுமா? எல்லாமே அப்படியே பண்ணணும் நான் சொல்கிறது. பிஏ நீங்கள் அடிங்க, பிஏ கடிங்க. என்ன அரசியல் கட்சி இது? அரசியல் கட்சியா இது கட்சியா இது? சரி, புஷி ஆனந்த் கடிங்க. தம்பி நீ அடிப்பா. என்ன நம்பர் இல்லை? சரி, ஆதவ அர்ஜுன் கடிங்க. இது கட்சியா இது? இதுக்கு பேர் கட்சின்னு சொல்லுவாங்களா? ஸோ நீங்கள் சொல்லக்கூடியது மக்கள் வேர் இஸ் ஆக்சஸ். சார், நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்ககிட்டயே நம்பர் இல்லை. அண்ணாமலை அண்ணன் கடிங்க ஃபோனு இருக்கா? நம்பரு டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்களா? அவர் குட் பிரதர், சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பிரதர் போடுறாரா? நயனார் அண்ணன் கடிங்க. போடுறாரா? போடுறியா பாஸ்? ரெஸ்பான்ஸ் இருக்குது. அமித்ஷாஜினுடைய செக்ரட்டரி நம்பர் நான் தரவா? சிவநாத் கொடுக்கவா நம்பரு? பிஎம்ஓனுடைய செக்ரட்டரி ஹிரண் ஜோஷி நம்பர் கொடுக்கவா உங்களுக்கு? சொல்லுங்கள். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஃபோன் பண்ணவா? நாரா லோகேஷுக்கு ஃபோன் பண்ணவா? பவன் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணவா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோன் பண்ணலாம். ஐயா முக ஸ்டாலின், முக ஸ்டாலினுடைய பி அவருக்கார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். தினேஷ் பிரின்சிபல் செக்ரட்டரி டிஸ்டன்ஸாக இருக்காங்க சார். டிஸ்டன்ஸ் இல்லை சார், நீங்கள் இல்லை டச்லேயே, யூ ஆர் ஐசோலேட்டட். இல்லை, விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் நாட் அ கிங் மேக்கர். நான் வந்து ஓட்டை பிரித்து யார் ஜெயிக்கணுங்கிற டிசைட் பண்ணுறது நான் இல்லை. ஐ எம் த கிங் அண்ட் ஐ வில் வின் அப்படிங்கிறத என்டிடிவியில் பதிவு பண்ணாத அவங்க வெளியில் வந்து பதிவு பண்ணுறாங்க சார். அவங்க ஜெயிப்போங்கிற இன்னுமே அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதுதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த படத்தில் வந்து எல்லா படமே சக்ஸஸ் ஆகணும்னு தான் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய படம் ஊற்றி முடிக்கும். அதில் வந்து இவங்க இப்போ எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படம் தாவேக்கா. ஜனநாயகனாவது இன்னொரு கொஞ்ச நாள், 4-5 நாள் ரிலீஸ் ஆகிடும், 10 நாள் ரிலீஸ் ஆகிடும் போல இருக்கு. இந்த படம் ரிலீஸே ஆகாது. தாவேக்கா வந்து மிகப்பெரிய படம், ஹெவி பட்ஜெட் மூவி, பட் ஊற்றி மூடிக்கும். ஏன்னா பாஸ், சரி நான் என்ன கேட்குறேன், என்ன விடுங்க. உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் பேச சொல்லுங்க பார்ப்போம். விஜய்கிட்ட முடியாது. அப்புறம் என்னங்க லீடர் நீங்கள்? சரி, இப்போ கட்சி இன்னைக்கு வந்து 3வது வருஷம். நீங்கள் தானே சொன்னீங்க தம்பி,
கிரண் நீங்கள் தானே ஆமா, சொன்னீங்க. ஆமா, ஆமா. இன்னைக்கு வந்து 3வது துவக்க விழா. துவக்க விழா. ஓகே, இந்த 3 வருஷத்துல எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க 2. தமிழக மக்களுக்காக? 2ஆ 1ஆ? வக்ஃபுக்கு எதிராக இந்த 5 விரல் இருக்கே 5வது பண்ணியிருக்காங்களா? யோசிக்கிறீங்க. இந்த நீங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் ஏன் சார் விஜய் ரசிகர்? அப்புறம் சும்மா ஒரு நம்பர் கெஸ்ஸுக்காவது ஒரு பொய்யாவது ஒரு 20-30 சொல்லலாம்ல. சொல்ல முடியாது. ஏன் 2 தான். அது கூட 7 நிமிஷம் 1, 11 நிமிஷம் 1. எங்கேயாவது போராட்டம் 7 நிமிஷம் 11 நிமிஷம் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்க பார்த்துருக்கீங்களா? விஜய் என்ன கிளைம் பண்றாருன்னா சார், எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேச கூட பர்மிஷன். அமர் பிரசாத் ரெட்டி மேல 5 கேஸ் இருக்கு. அதுல 3 கேஸ் பர்மிஷன் வாங்காம பண்ணவன்ட்டு தான். ஏன் அரசாங்கத்தில் இருக்கவன் உனக்கு பர்மிஷன் கொடுப்பானா? மக்களுக்காக போராட அலோவ் பண்ணுவானா? அவனை எதிர்த்து போராட உங்களை அலோவ் பண்ணுவானா? அவன் தடுக்க தான் செய்வான். அதை எதிர்த்து நிற்கிறது தானே ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 100-150 போராட்டங்கள் பண்ணியிருக்கும் ஒரு வருஷத்தில். அப்போனா என்னது? பாதி நேரம் போராட்டங்களில் தான் இருந்திருக்கும், தெருவில் தான் இறங்கியிருக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மிகப்பெரிய இயக்கம், நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க எனக்கு வந்து 15% வாக்கு இருக்குது, 25% வாக்கு இருக்குது, 50% வாக்கு இருக்குன்னு. அந்த வாக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அவங்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சார், இப்போது சாதாரண அரசியல்வாதிக்கு இருக்கிற மாசை விட விஜய் அவர்களுக்கு அவர் ஒரு ஹீரோவாக இருக்காரு. நார்மலாக ஹீரோவாக மாசு கோசுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா இருங்கம்மா. இல்லை சார், நாங்க பார்க்காத மாசா? கரூர் மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட அமைதியாக இருக்கலாம்ல. ப்ரெஸ்ஸை சந்திங்க, அங்கேயுமா ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க சத்து போகிறாங்க? இல்லைல்ல, ப்ரெஸ்ஸு தானே. 40 பேர் 50 பேர் இருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக. கரோனா இது மாதிரி வந்து ஒருத்தருக்கு 100 அடி கொடுத்து கூட உட்காருங்க, யார் வேண்டான்னா. தனித்தனியாக உட்காந்து குவாரண்டைன் மாதிரி உட்காந்து பேசுங்க. ஏமா மக்கள் சந்திக்காத ஒரு தலைவரா? அது ஒரு கட்சியா? 4 பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய கட்சியாமா அது? நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ கூட எதுக்கு போராடுறாங்க? ஜனநாயகம் படம் வெளியே வரல. கேவலமா இல்லை? இது ஒரு அரசியல் கட்சி போராடக்கூடிய இதுதானா? இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த அருண்ராஜ் எல்லாம் பின்னாடி சிங்சாம் போடுற கேங் இருக்கு. இதை என்ன பண்ணுறாங்க? ஜனநாயகன் படம் வரல, மத்திய அரசாங்கம் தடுத்துருச்சு. ஆமாம், எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இவர் படம் தடுக்கிறது தான் எங்கள் வேலை. அப்படியே வந்தாலும் கிழிச்சு தொங்க போட்டுவீங்க பாருங்கள். வந்த 10 படம் ஃப்ளாப்மா. எனக்கு விஜய் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சக்ஸஸ் கொடுக்கலையே நீங்கள். அதனால தான் நீங்கள் வந்து அரசியலுக்கே வரணும்னு நினைக்கிறீங்க. சார், கடைசியாக வந்த படம் 300 கோடி வசூல் அப்படின்னாங்க சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எந்த அக்கௌண்ட்டில்? தியேட்டரில் சார். எங்கே காட்டுங்க 300 கோடி. ஐடி ரைட் அனுப்புகிறேன் இன்னைக்கு. என்ன விளையாட்டா அது? 300 கோடி 400 கோடி எல்லாம் ஒயிட் பிளாக் ஆக்க வேண்டியது. மாஸ் எது மாஸ் உங்களுக்கு? நான் நீங்கள் பெண்ணுன்றதுனால இன்னொரு ரெஃபரன்ஸை நான் வந்து கேரளாவில் நடந்தது இங்கே கோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். மாஸ் யார் யாருக்கெல்லாம் வரும்னு எனக்கும் தெரியும். அண்ணாமலை அண்ணனுக்கு வந்தது மாஸ். நாங்கள் தெருவில் இறங்கி நடந்து போனோம். 234 தொகுதியிலையும் குறைஞ்சது 3-5 கிலோமீட்டர் மக்கள் நடுவில் நடந்து போயிருப்போம். அது மாஸ். மக்களுக்காக நடந்திருக்கோம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அது மாஸ். இது மாசா? இது பிரதமர் வந்தாவே 100 அடி தான். நீ என்ன 2000 அடி தூரத்தில் நின்றுருக்க? அது மேலே எங்கேயோ நின்றுக்கிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும். அப்புறம் வேற எதையாவது சொன்னேன்னா தப்பாக போயிடும், நல்லா இருக்காது, வேண்டாம் விடுங்க. பழைய ஃப்ளோ வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நெஞ்சில் குடியிருக்கும் அதெல்லாம் இந்த டைலாக்லாம் வந்து ரஜா, அரசியல் என்பது மக்களுடைய உணர்ச்சிகளை தெரியணும், உங்களுக்கு மக்களுக்கு தேவைகள் தெரியும். இப்போ விஜய் 234 தொகுதியில் ஒரு 10 தொகுதி பேர் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் தான் பேசவே முடியாது அவர்கிட்ட. சும்மா சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. விஜய் ஒரு பேக் போட்டு போகிறாரு, கிராஸ் பேக்கு. அந்த பேக்கில் என்ன இருக்குது? இதெல்லாம் இனிமேல் நாங்கள் கேட்க ஆரம்பிப்போம். இத்தனை நாள் கேட்கல இல்லையா, இனிமேல் கேட்போம். இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னைக்கு 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அது ஸ்கிரிப்ட் இருக்கா என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதில் இனிமேல் கேட்போம், நோண்டுவோம், ஒன்று விட மாட்டோம். ஏன்னா நீங்கள் உங்களோட எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால், திமுகவை எதிர்த்து நிற்கணுன்றது உங்கள் எண்ணமாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கணும். ஆனால் நீங்கள் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணணும், திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து அரசியல் செய்கிறீங்கன்னா, அப்போ உங்களை எதிர்க்க வேண்டியது என்னுடைய முதல் கடமை, அப்புறமா தான் திமுக. இல்லை, அவர் ஆனால் வெளிப்படையாக சொல்கிறாரு சார், தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி. எப்போ சொன்னார்? உங்ககிட்ட சொன்னாரா? மேடைக்கு மேடை அதான் சார் பேசுகிறாரு. எங்கே சொன்னார்? இந்த மாநாடு அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் ஏதாவது கொடுத்துருப்பான். நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது தான், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது எப்படி சார் எதிர்ப்பீங்க? ஒரு போராட்டம் கூட பண்ணலையே சார், நீங்கள் ஏன் சார் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க.
அவன் தான் 2000 அடி தூரத்தில் நின்றுருக்கான், மக்கள் வந்து தள்ளி நின்றுருக்காங்க, இவங்க எங்கேயோ நின்றுருக்குறாங்க. இவர் ஸ்கிரிப்ட் எக்ஸாக்டாக 7 நிமிஷம் 8 நிமிஷம் அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா சினிமா டைலாக் அவ்வளோதான், அதுக்கு மேலே தம் கட்டி பேச முடியாது. யாரா இருந்தாலுமே ஒரு ப்ரிப்பரேஷன்றது இருக்கும்ல சார். ஐயோ கரெக்டுமா, யார் இல்லைன்னு சொல்லலை, நான் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது டேட்டாவாக இருந்தால் சார் பரவாயில்ல, ஒரு சின்ன டைலாகு கூடவா, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது கூடவா நீங்கள் எழுதிக்கணும். எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிரதமரில் இருந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை அப்படியே படிக்கக்கூடாது. முதல்வர் ஸ்டாலின் கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ அவருடைய ஏஜை நம்ம வந்து இது பண்ணி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவரு கூட சம்டைம்ஸ் நல்ல ஃப்ளோவில் நல்லா பேசுகிறாரு, விஜய்னால் பேச முடியலையே. நான் காலை நேற்று ஒரு வீடியோ பார்த்தேம்மா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார்? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் எத்தனை தொகுதியில் நிற்கலாமா தம்பி? என்ன எனக்கு நல்லா 4ன்னு தெரியுது. 1 2 4 5 6 3 நாள் போதுமா? வெக்கமாக இல்லை கட்சியில் ரன் பண்ணுறதுக்கு. இவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு கட்சியை வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்களா தாவேக்கா? இளைஞர்களுக்கு இவங்க தான் வழிகாட்ட போகிறாங்களா? எத்தனை தொகுதிமா? ஒருத்தர் எத்தனை தொகுதியில் நிற்கலாமா? 2ல் நிற்கலாம். 1 நிற்கலாம், இல்லை 2 நிற்கலாம். கரெக்டா? விஜயோட ஃபேனா நீங்கள்? அப்படியெல்லாம் இல்லை சார், நடிகராக பிடிக்கும், அரசியல் கட்சி தலைவராக தெரியுது. நீங்கள் தயங்கும் போதே தெரியுது. நான் ஸோ பேசிக்காக ஒருத்தர் 2 தொகுதி நிற்கலாம். கரெக்டா? 2த்துலையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். ராகுல் காந்தி பண்ணார்ல, ஒரு தொகுதி அனாதையாக விட்டுடணும், அந்த மாதிரி. அப்போ எத்தனை தொகுதியில் நிற்கணும்னு கூட தெரியல. இவர் பொதுச் செயலாளர், அப்புறம் இன்னொருத்தர் யார்? ஆதவ அர்ஜுனா. அவரோட தொழில் என்ன? வியூகம் வகுத்து கொடுக்க. என் தொழில் சாஃப்ட்வேரு, உங்கள் தொழில் என்ன? உங்கள் தொழில் என்ன? ஆங்கர். ஆதவ அர்ஜுனா தொழில் என்ன? ஏம்மா தாவேக்கா விஜய் ரசிகர் சொல்லுங்க சார். நான் தாவேக்காக்கு ரசிகை கிடையாது. இல்லைம்மா, விஜய் ரசிகர் சொல்லுங்க. விஜய் ரசிகர் தானே, நானும் விஜய் ரசிகர் தான். சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்லுங்க. தெரியாது நான் சொல்லவா? லாட்ரி, மாமனார் லாட்ரி தானே ரன் பண்ணுறாரு. லாட்ரி தானே சார், நான் வேற தப்பாக சொல்லிட்டேன்னா? கரெக்டா? விஜய்க்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க? மார்டினா. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். எனக்கும் தெரியாது சார், தாவேக்கிலேருந்து என்கிட்ட சொல்லலை சார். ஆதவ அர்ஜுனா அதனால தான் இல்லைன்னா இவருக்கு இருக்கு. அவர் அப்படியே இவர் வந்து இவர் பேசுகிற பேச்சுக்கு அப்படியே வந்து இவர் மிகப்பெரிய தலைவராக இவர் ஆதவ அர்ஜுனா. எதுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு விஜய்? சொல்லுங்கள். அந்த கட்சியில் அவரை விட திறமையானவங்க இருக்கிறாங்க 2-3 பேர், அவங்களுக்கு கொடுக்கலையே முக்கியத்துவம். அருண் இருக்காப்புல, IRS அருண், அவருக்கு இல்லையே அந்த கட்சியில் பெரிய முக்கியத்துவம் இல்லையே. செங்கோட்டையானனுக்கு ஒன்றும் இல்லையே. ஆதவ அர்ஜுனா தான் நடுவில் நிற்கிறாப்புல. ஏன் மொத்த பேருமே வெள்ளையில் நிற்கும் போது நீ மட்டும் கருப்பாக ஒரு சட்டையை போட்டு நிற்கிற? அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? அன்னைக்கு கேட்கணும்ல யாராவது. விஜய் கேட்கணுமா? கேட்க விட எங்கள் கட்சியெல்லாம் கேட்பாங்க, என்னது இது யூஸ்லெஸ் ஃபெலோ, என்ன இப்படி வந்து நின்று இருக்கேன்னு கேட்பார் அண்ணாமலை. என்ன இது வந்து ஒரு ட்ரெஸ் கோடு இல்லையா? கட்சி இல்லை, நீ கட்சி நிகழ்ச்சி நீ மட்டும் தனியாக தெரியுது, என்னது இது கேட்பாங்க. ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஸ்டேஜ் மேனர்ஸ் கூட இல்லாதவங்க தான் இவங்க. இவங்ககிட்ட நீங்கள் வந்து நான் வந்து 15% இருக்குது, 20% இருக்குது, 25% இருக்குது, அடித்து விடுங்க. யார் இல்லைன்னு சொன்னாங்க? அதெல்லாம் கரெக்டு. 234 கேண்டிடேட் பேர் சொல்லுங்களேன். அதான் விஜய் சொன்னார் சார், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்தி விஜய்னு எல்லாத்துலேயும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சிட்டு வேலை பாருங்க. கோவை சரளா சொல்லுவாங்க, என்ன அங்கே கூப்பிட்டாக, இங்கே கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாக, கொரியாவில் கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போல் இங்கே இருக்கன்ற மாதிரி இருக்குது காமெடி. நான் வந்து எல்லாரையும் மதிக்கக்கூடியவன். ஆனால் உங்களுடைய எண்ணம் தவறான எண்ணமாக இருந்தால் அதை இறங்கி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது கம்பல்சரி. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ஃபிலிம் ஃப்ரேமை வச்சுட்டு ஒரு மூவி ஃபேமை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய என்ன உண்மையான பரவாயில்ல, நீ திமுக கூட போய் ஜாயின் பண்ணிக்க, இல்லை திமுக எதிர்க்கிறவங்களோட ஜாயின் பண்ணிக்குவேன். அது 2 இல்லாமல் நான் உடைப்பேன் ஓட்டுனும் போது உனக்கு வந்து என்ன சொல்கிறது? அப்போ திமுகவுக்கு நீங்கள் வந்து பி டீமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே சொல்ல முடியும். திமுகவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க தானே சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? வாட் கேன் வி சே? ஆமாம், அவங்க பேசக்கூடிய விஷயங்களுமே பார்த்தா திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்படியே இவங்க சொல்கிறாங்க. பாஜக எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை நீட்டை எதிர்க்கிறோன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஆமாம், பாஜக எங்கள் ஆட்சியில் இருக்குமாம்மா? ஆட்சியில் இருக்குமா? எங்களை ஏமா எதிர்க்கிறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிரமாதானமாக எங்களை எதிர்க்கணும். இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்க, மத்தியில் ஆட்சியில் இருந்தால் MP எலெக்ஷனில் எதிர்க்கணுமா? இப்போ ஏமா எதிர்க்கிறீங்க? இது நம்ம முட்டாள்தனமாக இருக்குது. கூட்டணி தலைமை யாருங்க? எடப்பாடி. அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த NDA கூட்டணியினுடைய தலைவர். கரெக்டா?
நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக அது செஞ்சிடும், பாஜக உள்ளே வந்ததெல்லாம் நல்லா தானே இருக்குது. உள்ளே வந்து எந்த ஸ்டேட்டு கெட்டு போச்சு இந்தியாவில் சொல்லுங்கள்? ஆந்திரா கெட்டு போச்சா? சொல்லுங்கம்மா, ஆந்திரா கெட்டு போச்சா? இன்றைக்கி ஆந்திரா கூகுள் வந்திருக்கா வரலையா? உத்தரப்பிரதேஷ் கெட்டு போச்சா? தம்பி கிரண் ஆகும்னா பாதி நேரம் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்காப்புல. என்ன தம்பி கரெக்டா? உத்தராகண்ட் கெட்டு போச்சா? ஹரியானா கெட்டு போச்சா? மத்திய பிரதேஷ் கெட்டு போச்சா? குஜராத் தான் கெட்டு போச்சா? இப்போ பீகார் கெட்டு போச்சா? எல்லாமே அருமையாக தானே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஃப்ளா இருக்கா சொல்லுங்கள், நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம். இல்லையே. அப்போ தமிழ்நாட்டில்மா இந்திய வரலாற்றில் எங்கேயாவது சாராயம் குடிச்சு ஒரே வருஷத்தில் 100 பேர் மேலே சத்தம் எங்கே பார்த்துருக்கீங்களாமா நீங்கள்? இல்லை சார். இதுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொடுங்க ஸ்டாலினுக்கு. அதே மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிக்கிறானுங்க சாகுறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க சாகுறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க சாகுறாங்க. அந்த இடத்துக்கு போயாவது பார்த்தாரா? இது ஆட்சியா? இது அவர் முதல்வர் என்ன சொல்றாரு? இதை நாங்கள் வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எல்லாரும் ஒன்று சேரும்போது அந்த ஓட்டை ஸ்பிட் பண்ணணும்னு சொல்லி இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க திமுக காரங்க. இவங்களை தாவேகா வந்து டிஎம்கேனுடைய பி டீம்ன்றதுல நோ டவுட்மா, எல்லாருக்குமே தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும். இந்த இது இனியாவது விஜய் திருந்தணும்னு நான் சொல்கிறேன். இன்னும் லேட் ஆகலை. திங்க் பண்ணுங்க, யோசிங்க. நீங்கள் உங்கள் கூட இருக்கிற இந்த 4-5 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்த முடியாது. தம்பி கிரண் நான் சொல்கிறேன், அண்ணாமலை அண்ணனுக்கு அடிங்க ஃபோன் அடிக்கிறேன்றாரு. உத்தரப்பிரதேசில் நான் எனக்கு சொல்கிறேன், யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட ரீச் பண்ணிக்கலாம், 1 மணி நேரத்தில் ரீச் பண்ணலாம், தம்பினாலே ரீச் பண்ண முடியும். அந்த இவருக்காரப்ப அந்த பால்டெட்டு சாந்தனு குப்தா அவரை வச்சு ஏதோ ஒரு ரீச் யாராவது பண்ணிடலாமா? உங்களை ரீச்சே பண்ண முடியலையாமா? நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவர்? சரி, இப்போ நேராக போவோமா? நயனார் அண்ணனை பார்ப்போமா? நேராக போவோம். எடப்பாடி அண்ணனை பார்க்க முடியுமா? அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை, வீட்டு முன்னாடி போய் நில்லுங்க, கூப்பிட்றாங்களா இல்லைன்னு போய் பாருங்கள். சிஎம் கூட வீட்டு முன்னாடி போய் நில்லுங்க, கூப்பிட்றாரா இல்லைன்னு பாருங்கள். அவர் இல்லைனாலும் அவர் பிஏ வந்து பேசுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வாங்க விஜய் வீட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு விஜய் வீடு எங்கே இருக்குது? நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பனையூருன்றாங்க, அங்குன்றாங்க, இங்கன்றாங்க. பெரிய பணக்காரரு 10 வீடு வச்சுருக்காரு, தப்பே கிடையாது. பட் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஏதாவது ஒரு டைம், ஒரு 1 மணி நேரம், ஏதாவது ஒரு டைம், ஒரு 1 மணி நேரம் நீங்கள் பார்ட்டி ஆஃபீஸ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் சந்திக்க முடியுமா? மக்கள் பிரச்சனையை கேட்க முடியுமா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவுல நீங்கள் இருப்பீங்க? சார், நான் பார்த்த வரைக்கும் மக்கள் எல்லாம் அவர் ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக இருப்பார், திராவிட கட்சிகளே மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்காங்க, இந்த ஒரு தடவை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க சார். எந்த மக்கள் சார்? நிறைய பேர் விஜயோட ரசிகர்களா? இல்லை சார், பொதுமக்களே அதான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற கிளைம் அது. எந்த மக்கள்? நாங்கள் களத்தில் சுற்றிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாத மக்கள் எது இப்படி உங்களுக்கு தெரியுவாங்க? இந்த சர்வே எல்லாம் பெரிய டுபாகூர் சர்வேஸ்மா, நான் நம்புறதே கிடையாது அதெல்லாம். என்ன நீங்கள் போய் ஒரு 4-10 பேர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு வந்துட்டு இதுதான் சர்வே, இதுதான் மூட் ஆஃப் எலெக்ஷன் சொன்னால் நாங்கள் நம்பணுமா? அதை அரசியல்வாதிங்க நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்க்குறோம், நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஸோ ஐ கம்ப்ளீட்லி சர்வேஸை நான் பார்க்குறதே கிடையாது, நான் நம்புறதும் கிடையாது. எல்லா டைம் சர்வே தப்பாக தான் போயிருக்கு. அதுக்கு இது இண்டிவிஜுவலாக இந்த ஜேவிசி ஸ்ரீராம அவர் இவர் சொல்கிறதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு என்டிட்டியாக சர்வே சொல்கிறத நான் நம்புறதே கிடையாது. எப்படி நீங்கள் வந்து கிளைம் எடுப்பீங்க? 100 பேர் போய் பார்க்குறீங்க, 100 பேர், அந்த 100 பேர் விஜய் ரசிகர்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் 100 இடத்துல கேட்டோம் சார், 100 இடத்துல கேட்டாலும் விஜய் ரசிகர்கள் தான் கேட்டிருப்பீங்க. எப்படி தெரியும்? நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்களா? நீங்கள் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா எனக்கு உங்களுக்கு? அதிமுகவில் இருக்கிறாங்கன்னா 4 வாட்டி அமைச்சராக இருந்திருப்பாங்க, 3 வாட்டி அமைச்சராக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனைன்ட்டு. பாஜக காரங்க 20 வருஷமாக களத்தில் நிற்கிறோம் நாங்கள், எங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனைன்ட்டு. 234 தொகுதி போயிருக்கிறோம் நாங்கள். ஒரு தொகுதியில் என்னால் பேர் சொல்லி இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியும் என்னால். உங்களால் சொல்ல முடியுமா? என்னாலேயே சொல்ல முடியுதுமா? நான் 2ஆம் கட்ட தலைவர் தானே கட்சியில். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா கட்சியில்? உங்கள் இடத்துல 2வது கட்டத்தில் இருக்கிறவங்கள 4 கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற பிரச்சனை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். புசி ஆனந்த் சொல்லுங்கள். நீங்கள் ரசிகர் மன்றம், ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. யூஆர் எ வெரி பிக் ஆக்டர், நோ டவுட். பட் அரசியலில் உங்களுக்கு அனுபவம் பத்தாது. அப்படி அரசியலில் வந்த உடனே நான் எம்ஜிஆர் ஆகிடுவேன்னா எம்ஜிஆர் ஆளாயே அது முடியல. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் அவர்களே வந்து ஒரு திமுக இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து அப்போ அவருடைய தொண்டர்கள் அரசியலாக முதிர்ச்சிக்கு வந்துட்டாங்க திமுகவில் இருக்கும்போதே. அப்புறமா கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார். அப்படி இருந்தாலும் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் மக்கள் சந்திக்க முடியும்ல, டெய்லி சந்திக்க. என்டி ராமாராவ் சென்னையில் இருந்தார், கரெக்டாக?
முதலமைச்சராக அவர் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது கூட சென்னையில் தான் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எவ்ரிடே மார்னிங் மினிமம் 200 to 300 பீப்புளை சந்திப்பார். 200லேருந்து 300 பேரை டெய்லி சந்திப்பார். ஆந்திராலேருந்து வரவங்கள நீங்கள் ஒரு 10 பேரை சந்திங்களேன் பார்ப்போம். சந்திக்காதவங்க தலைவரா? இவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது எப்படி நடிகை மட்டும் சந்திக்கிறாங்க அவரை? பொதுமக்கள் சந்திக்க முடியல, இவங்க மட்டும் எப்படி சந்திக்கிறாங்க? கரெக்டு தான் சார். நடிகை போகிறாங்க, சந்திக்கிறாங்க, விஜயோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, போடுறாங்க. நடிகர்கள் போகிறாங்க, சந்திக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போடுறாங்க. நாய்க்குட்டி பேய்க்குட்டியோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, போடுறீங்க. ஏமா பொதுமக்களோட ஃபோட்டோ எடுத்து போட மாட்டீங்களாம்மா நீங்கள்? பிஜேபியோட அட்டாக் எப்படி இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு தெரியாதுல்ல, இனிமேல் தான் பார்ப்பீங்க. இது ஏன் அவர் பொதுமக்களோட எடுக்க மாட்டேன்றாருன்னா டிசீஸ் வந்துருமா? இல்ல சார், இப்போ நார்மலா மத்த அரசியல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அலர்ஜி தொட்ட ஏதாவது அலர்ஜி வருமா? நான் சொல்றது கேளுங்க சார். மத்த தொண்டர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி இருக்கும். தாவே கலர் இருக்கவங்க மரத்துக்கு மரம் தாவுறாங்கல்ல சார், தலைவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல ஒரு காவலர் கையை கூட கடிச்சாங்க தாவேகா தொண்டர். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோன்ற பயத்துல கூட நீங்களே செல்ஃப் கோல் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் என்னமா சொல்ல முடியும்? இன்டர்வியூ கூப்பிட்டு நான் தான் கோல் போடணும், நீங்களே போட்டுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ பேசிக்காக சொல்கிறேன், எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பு போட வேண்டாம், தமிழக இளைஞர்களை குறைச்சி மதிப்பு போட வேண்டாம். ஒரு ரசிகர் பட்டாளம் எல்லாருக்கும் இருக்குமா. இதை விட பயங்கரமாக இருந்தது பவன் கல்யாண் அவர்களுக்கு. பவன் கல்யாண் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் சொன்னது நான் சொல்கிறேன், விஜயனால் தனித்து ஒரு ஆட்சி அமைக்கவோ இல்லை ஒரு இம்பேக்டோ கிரியேட்டே பண்ண முடியாது. ஈ மே கிரியேட் எ ஸ்மால் டென்ட். அந்த டென்ட் யாருக்குன்றது வந்து இனிமேல் தான் தெரியும் அந்த டென்ட் யாருக்குன்ட்டு. பட் அவரால் தனித்து அப்படி ஆட்சி அமைக்க முடியும்னா பவன் கல்யாண் அவர்களே பண்ணியிருக்கணுமே. அதை அவரால் முடியலன்னு தான் நான் என்டிஏ கூட்டணிக்கு வந்தார். கரெக்டாக நான் சொல்கிறதுமா? நீங்கள் வந்து 41 உயிர் தானே கரூரில், 41 உயிர் போன பிறகு அன்றைக்கே உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தமானம் ஆகிருக்கும். நாங்கள் இல்லைண்ணா, அன்றைக்கி முடிஞ்சது உங்கள் சாப்டர். அன்றைக்கி திமுக போட்ட ஸ்கெட்சில் உங்களை அன்றைக்கே முடிச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி திமுகவுக்கு சொம்பு தூக்குறீங்க. திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை காலி பண்ணணும்னு நினச்சது திமுக. அன்றைக்கி நாங்கள் இல்லைன்னா சிபிஐ கேஸ் அதுக்கு மாறலை அப்படின்னா இந்த நேரத்துக்கு ஜெயில் வந்து 1 2 3 எண்ணிட்டு இருப்பார். புஷி ஆனந்த் ஒரு இதில், ஆதவ அர்ஜுனா ஒரு செல்லு, அருண் ஒரு செல்லு, விஜய் ஒரு செல்லுன்னு சொல்லி ஒரு செல்லாக எண்ணியிருப்பாங்க. நாங்கள் உங்களை காப்பாற்றிருக்கோம். சிந்திக்கணும், விஜய் சிந்திக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ சொன்னதுலேருந்து தாவேகா திமுகவோட பிடிமாக இருக்கும் பட்சத்தில் தாவேகாவை ஒழிச்சு கட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்குது? சரி, பேசிக்காக இது எப்படின்னா, சிவன் வந்து வரம் கொடுக்குறாங்கல்ல, சிவன் வந்து ஒருத்தருக்கு ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுக்குறாரு. அந்த என்ன வரம், நீ எந்த தலையை யார் மேலே நீ கை வச்சாலும், தலை மேலே கை வச்சாலும் நீ அவன் பஸ்மம் ஆகிடுவான்றான். அவன் நேராக சிவன் தலையிலே வைக்கணும்னு வரான். அந்த மாதிரி எங்கேயோ உருவாயிடுமோ நினச்சாங்க தாவேகா. அந்த மாதிரி ஒரு இமேஜ் பில்ட் ஆச்சு, அதனால் இது பண்ணணும்னு நினச்சாங்க. நாங்கள் இல்லைன்னா காலி ஆகிருப்பாப்புல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சிறுபான்மையரோட ஓட்டை அதிகமாக பிரிக்க போகிறதா ஒரு கருத்து நிலவுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிலவரப்படி திமுக தான் சிறுபான்மையரோட ஓட்டை அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால விஜய் இப்போ உதாரணத்துக்கு தென் தமிழகத்திலாம் நான் பார்த்துருக்கேன், நான் அங்கேருந்து வந்ததுனால விஜய் அவர்களுக்கு போஸ்டர் அடிக்கும்போது நிறைய இடங்களில் ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு தான் அடிப்பாங்க. ஏன்னா இப்போவே அடையாளப்படுத்துகிறாங்க. இதில் வந்து பெருசாக பாதிக்கப்பட போகிறது திமுக தான். ஒரு வகையில் இது நம்மளோட என்டிஏ கூட்டணிக்கு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ராங்கான ஒரு கிளைம். விஜய் வந்து சொல்லக்கூடிய கிளைம் வந்து எங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட் ஷேர் என்கிட்ட இருக்குது, மைனாரிட்டிஸ்னுடைய ஓட் ஷேர் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிற கிளைம் எடுக்கிறாரு இல்லையா? இது ரொம்ப தவறு. இன்ஃபேக்ட் டிஎம்கே கிட்டேருந்து மூவ் ஆகி இன்றைக்கி என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இன்றைக்கி வந்து ஓட் பேங்க் மூவ் ஆகிருக்கு மைனாரிட்டிஸ்து. சரி, ஏன்னா திமுகவை நம்பி ஓட்டு போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ எஸ்சி எஸ்டியோ ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு திமுக என்ன செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் 5 வருஷம் முடிய போதாமா? இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ வந்துடும், முடிய போதா? என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? கிறிஸ்டியன்ஸுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள், இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா இல்லை இந்துக்களுக்கு? எங்களுக்கு இந்துக்களுக்கு எதிரானது தானே. அவங்களுக்கு ஆதரவா பண்ணேன்னு சொல்லிக்கிட்டாங்க சார். எந்த இஸ்லாமிய அமைப்பும் அதை ஆதரிக்கலை. எனக்கு எவ்வளோ இஸ்லாமிய அமைப்புகள் எனக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் சொன்னது
அங்கே போய் தீபம் ஏற்றினா எங்களுக்கு என்னங்க இருக்குது? இவனுங்க ஏதோ வந்து ட்ராமா வேலை பண்ணுறாங்களே தவிர அங்கே தீபம் ஏற்றுறதுல எங்களுக்கு என்னங்க இருக்குது? நாங்கள் இது கிடையாதுமா. நான் கேட்குறது ஒரு உமன் எம்பவர்மெண்ட். மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பெண்களுக்கோ இஸ்லாமிய பெண்களுக்கோ ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏதாவது புது ஸ்கீம் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது புது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஏதாவது முன்னுரிமை கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் மைனாரிட்டி பேஸ்டு கவர்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் இன்னைக்கு எல்லாருமே மோடி தலைமையில் ஆனால் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இதை கிளைமே ஃபஸ்ட்டு மாற்றுங்க. பாஜக இருந்தால் அந்த இடத்துல மைனாரிட்டிஸ் வரமாட்டாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி சார் இத்தனை ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம்? எப்படி ஆந்திராவில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம்? எப்படி அங்கே தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் ஓட் ஷேர் இருக்குது. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ கிறிஸ்டியன். எப்படி வந்தது இங்கே ஓட் அப்படியே மாறி நீங்கள் நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோமே எப்படி? ஸோ இது வந்து ஒரு பர்செப்ஷன் பில்டிங், ஒரு நெரேட்டிவ் பில்டிங். பிஜேபி இருந்தால் அந்த இடத்துல மைனாரிட்டிஸ் வரமாட்டாங்க அப்படின்னா இத்தனை ஸ்டேட்டில் நாங்கள் எப்படி சார் ரூலிங் பார்ட்டியாக இருக்க முடியும்? இந்தியாவை எப்படி சார் ஆள முடியும்? ஏதாவது பர்டிகுலர் ஸ்கீம் நாங்கள் மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக இல்லை வெறும் இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படியே ஸ்கீம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமா? எல்லா ஸ்கீம் சார். இப்போ 80 கோடி பேருக்கு எல்லா மாதமுமே உணவுப் பொருட்கள் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. கரெக்டாக அரிசியோ பருப்போ ஆயில் கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. கரெக்டாக அது ஏதாவது வெறும் இந்துக்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா? முஸ்லீம்ஸ் யாரும் வாங்குறது இல்லையா? கிறிஸ்டின்ஸ் யாரும் வாங்குறது இல்லையா? அப்புறம் எப்படி நாங்கள் எதிரானவங்க ஆக முடியும்? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.